தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கருப்பு எம் முருகானந்தத்திற்கு ஆதரவு கேட்டு நடிகை நமிதா பரப்புரை மேற்கொண்டார். தமிழ்நாடு தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசி வடை சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை மதுராந்தகம் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வாக்கு சேகரிக்கும் போது சலவை தொழிலாளி கடையில் சென்று துணி அயன் செய்து கொடுத்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் முத்துராஜா கிரிக்கெட் விளையாடி அங்கிருந்த இளைஞர்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டார். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். கோவை வடக்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் வானதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மகன் பரப்புரையில் ஈடுபட்டார். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஃபாரூக் பிரியாணி விற்பனையில் ஈடுபட்டு ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஜோலார்பேட்டை திமுக வேட்பாளர் கவிதா வாக்காளர்களிடம் அழுதபடி வாக்கு கேட்டது நெகிழ்வை ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முடிவடைய 10 நாட்களே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் GKM தமிழ்குமரனை ஆதரித்து ஆலமரத்துப்பட்டி கிராமத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு வாக்கு சேகரித்தார். பாலக்கோடு தொகுதியில் பெரியாம்பட்டி, சமத்துவபுரம், பூலாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் வாக்கு சேகரித்தார். ஜோலார்பேட்டை திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி தனது சொந்த ஊரான மாக்கனூரில் வாக்கு சேகரித்த போது நெருங்கிய உறவினர்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வெடித்து அழுதார். கவிதா தண்டபாணியின் உறவினர்களான அப்பகுதி மக்கள் அவரை அழவேண்டாம் என்று தேற்றினர். சேலம் மேட்டூர் அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே தாவேகாவில் இணைந்திருந்த 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் மேட்டுப்பாளையம் AK செல்வராஜ் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழகத்திற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு திமுக MP கனிமொழி நெல்லையில் வாக்கு சேகரித்தார். கங்கை கொண்டானில் திருநெல்வேலி வேட்பாளர் சுப்பிரமணியனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், நம் குழந்தைகள் படிக்கக்கூடாது, மருத்துவராகக்கூடாது என்ற நோக்கத்திலேயே மத்திய அரசு நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். அதே நோக்கத்தில்தான் தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். ஹிந்தி மொழியாக கற்றுத்தராவிட்டால் தமிழகத்திற்கு வரவேண்டிய 3600 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக் கொண்டார். நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்க படிச்சா டாக்டர் ஆக கூடாது, நீட் பரீட்சைகளை கொண்டு வருவாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எதிரா தேசிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியவர்கள். நீ ஹிந்தி படிக்கலன்னா நான் உனக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய நிதி 3600 கோடிக்கு மேல நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. ஆனா அதை எழுத்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. கோபாலபுரம் ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் என பாஜக முன்னணி தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் IPL போட்டு
டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது ரெண்டு பார்க்கறத அவர் வேலையா? அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தலுங்கன்னா கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். இல்லை டெல்லி தமிழ்நாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்கன்னா அது முதலமைச்சர் அவர்கள் அவர் கண்டிப்பா மே 4ஆம் தேதி இது புரிந்து கொள்வார்னா. கும்பகோணம் தாவேக்கு வேட்பாளர் வினோத் ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலம் கட்சித் தலைவர் விஜய் அருகில் நின்று பேசுவது போன்ற நூதன பரப்புரையை தொடங்கியுள்ளார். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. வேட்பாளர் அருகில் விஜய் நின்று பேசுவது போல பரப்புரை செய்யப்படுகிறது. திருப்பத்தூரில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்ட போது தொண்டர் ஒருவர் தவறுதலாக வீசிய செல்போன் அவரது முகத்தை தாக்கியது. தென்னிந்திய பவர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறனை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி வரவேற்ற போது பூக்களுடன் பறந்து வந்த செல்போன் அண்ணாமலையின் முகத்தில் பட்டு பரப்புரை வாகனத்தில் விழுந்தது. பின்னர் அந்த செல்போனை எடுத்த அண்ணாமலை அதை உரியவரிடம் ஒப்படைத்தார். பத்து தேர்தல்களில் தோல்வியுற்ற பழனிசாமிக்கு வாக்களிப்பது நோட்டாவிற்கு வாக்களிப்பதற்கு சமம் என்று தமிழக வெற்றிக்கழக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தாவிக வேட்பாளர் சுனில் ஆனந்திற்கு வாக்கு கேட்டு அவர் பரப்புரை மேற்கொண்டார். திமுக தீய சக்தி என்றும் அக்கட்சியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விஜய் தான் ஆள வேண்டும் என்பது தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளதாக செங்கோட்டையன் பேசினார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமியால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்ட முடியாது. அவருக்கு போடுகிற ஓட்டு நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போலதான் வீணாகிவிடும். பாஜக ஆட்சியில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் திமுக அரசு திட்டமிட்டு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஒரு சில மாநிலங்களை தவிர தமிழ்நாடு, கேரளா மற்றும் தெலுங்கானா, அங்க வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் போன்ற மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி செய்வது பாரதிய ஜனதா கட்சி தான். குஜராத்தில் எனக்கு தெரிந்து 90களில் இருந்து தொடர்ந்து பாஜக ஆட்சி தான். அதுபோல மத்திய பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், பீகார்ல இப்ப மாபெரும் வெற்றி பெற்றார்கள். எங்கேயும் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்ததாக நாம் யாரும் கேள்விப்படவில்லை. திமுக சும்மா ஸ்டாலின் அவர்கள் பூச்சாட்டி காமிச்சிட்டு இருக்கார். விருத்தாச்சலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த பாமக தலைவர் அன்புமணி தனது தந்தை ராமதாஸ் மயக்கமடைந்த செய்தி கேட்டு மேடையிலேயே ஆவேசமடைந்தார். ஐயாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தார். மேலும் திமுகவை எதிர்க்க உருவான தேமுதிகவை அக்கட்சியிடமே பிரேமலதா அடகு வைத்து விட்டதாகவும் இதற்கு விஜயகாந்தின் ஆன்மா அவரை மன்னிக்காது என்றும் அன்புமணி கடுமையாக விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே காமாட்சிபுரம் சென்றாய பெருமாள் கோயிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் மலை மீதுள்ள பெருமாள் கிராமத்திற்கு எழுந்தருளினார். பூ பல்லக்கில் உரிமை மேளம் முழங்க பெருமாள் ஊர்வலமாக வந்ததை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இறுதியில் பெருமாள் கோபித்துக் கொண்டு வேகமாக மலை ஏறும் சுவாரஸ்யமான நிகழ்வுடன் விழா நிறைவு பெற்றது. நெல்லை மாவட்டம் பாபநாசநாதர் ஆலயத்தின் சித்திரை விஷு திருவிழா தேரோட்டம் பக்தி பரவசத்தோடு நடைபெற்றது. சாமி மற்றும் அம்பாள் தேரில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சந்திரசேகரர் மற்றும் பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் 40 அடி உயர கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. 18 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறுகிறது.
போர் பதற்றத்தால் வணிக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கள்ளக்குறிச்சியில் ஹோட்டல்கள், டீக்கடை மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். சிலிண்டர் கிடைக்காததால் பல இடங்களில் விறகு அடுப்பிற்கு மாறியுள்ளனர். உணவுகளின் விலை உயர்வால் வாடிக்கையாளர் வருகை 50% குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அழகம்பட்டியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிலக்கோட்டை அருகே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களோடு 3 மணி நேரம் மறியல் செய்தனர். ஒரு குடம் தண்ணீரை 15 ரூபாய்க்கு வாங்கும் நிலை நீடிப்பதாகவும், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்த பணியின் முடிவில் இவற்றில் உள்ள வாக்காளர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 10.2 விழுக்காடு சரிந்துள்ளது. இந்த 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர் பட்டியலில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 50.99 கோடியிலிருந்து 45.81 கோடியாக குறைந்துள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 2.04 கோடி பெயர்களும், மேற்கு வங்கத்தில் 83.86 லட்சம் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள், இரட்டை பதிவு மற்றும் குடிபெயர்ந்தவர்களை கண்டறிந்து நீக்கியதே இந்த எண்ணிக்கை வீழ்ச்சிக்கு காரணம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பீகாரில் 20 ஆண்டுகளாக முதல்வராக இருந்து வரும் நிதிஷ்குமார் நாளை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார். நாளை நிதிஷ்குமார் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுவே நிதிஷ்குமார் தலைமையிலான கடைசி அமைச்சரவை கூட்டமாக கருதப்படுகிறது. இதன் பிறகு ஆளுநரிடம் நிதிஷ்குமார் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார் என்று கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றதால் முதல்வர் பதவியை கைவிடவுள்ளார். இந்தியாவில் அதிக காலம் ஆட்சி செய்த முதல்வர்கள் பட்டியலில் நிதிஷ்குமார் 8வது இடத்தில் உள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி பகுதிகளில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் மற்றும் நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின்போது உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் டெல்லி அணியை ஓட விரட்ட வேண்டும் என்று கூறி வாக்காளர்களிடம் ஆதரவு கோரினார். மேலும் வேட்பாளர்கள் செய்த பணிகள் மற்றும் தமிழக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் குறித்து விளக்கினார். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் நாகேந்திரனை ஆதரித்து அரண்மனை பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ராமநாதபுரம் MLA-வாக இருந்தவர் இளைஞர்களை ஊழல் மற்றும் கஞ்சா போதையில் திளைக்க வைத்ததாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தோரின் உறவினர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற விடாமல் செய்தவர்களுக்கு தேர்தலில் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் நிதின் நபீன் கேட்டுக் கொண்டார். கரூர் திமுக வேட்பாளர் தியாகராஜனுக்கு சொந்தமான ஜவுளி உற்பத்தி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரான இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தபோது 2 கார்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தினர். பறக்கும்படை அதிகாரிகளுடன் இணைந்து இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவனுடன் விஜயகாந்த் நட்புணர்வுடன் பழகியதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா நினைவு கூர்ந்தார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருமாவளவனுக்கும் தங்களுக்குமான நட்பு அளவிட முடியாதது என்று சுட்டிக்காட்டினார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நடந்த சாதாரணமான விஷயத்தை எதிர்க்கட்சியினர் பெரிதுபடுத்துவதாக திருமாவளவனை விளக்கமளித்து விட்டதாக தெரிவித்தார். அதிமுகவுடனான விவகாரம் குறித்து விளக்கமளித்த பிறகு பழனிசாமி பேசுவதை நிறுத்திக் கொண்டதாகவும் பிரேமலதா குறிப்பிட்டார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் IPS செந்தில்குமாரை ஆதரித்து நாகல் நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாஜக எத்தனை முறை முயன்றாலும் தமிழகத்தில் தாமரை மலராது என்று தெரிவித்தார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக நடிகை விஜயலட்சுமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் வேட்பாளரின் மனைவி கிருத்திகாவும் இணைந்து திமுக ஆட்சியின் திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி துண்டறிக்கைகள் வழங்கினார்.
மயிலாடுதுறை திருந்தள்ளூர் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீர்த்தக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி 3 முறை வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து 2வது நாளாக 25 காசுகள் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.55 இருந்து 25 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹4.80 நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 5 நாட்களில் முட்டை விலை 75 காசுகள் அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவில் விதிமீறல் நடைபெற்றதாக அதிமுக புகார் அளித்ததைத் தொடர்ந்து 2 உதவி மண்டல அலுவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமி இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த 11, 12ஆம் தேதிகளில் நடைபெற்ற பதிவில் வாக்காளர்கள் இல்லாமல் வாக்குப்பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விசாரணைக்கு பின் நாகலிங்கம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் அந்த பகுதியில் தபால் வாக்கு பணிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடாக சிஆர்பிஎஃப் காவலரை பணியமர்த்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை திணித்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மோடி அரசு தாக்குதல் நடத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் 2029 இடஒதுக்கீட்டை வழங்க தொகுதி எண்ணிக்கையை 816 உயர்த்தும் அரசின் மறைமுக திட்டம் ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளார். இது குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக பின்பற்றிய தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை சிதைக்கும் முயற்சி என்றும் சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு மகளிர் இடஒதுக்கீடு குறித்த கூட்டத்தொடரை நடத்த மத்திய பாஜக அரசு அவசரம் காட்டுவது அதன் மூலம் தேர்தல் ஆதாயத்தை பெறுவதற்காகவே என்றும் சோனியா கூறியுள்ளார்.